பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மண் பரிசோதனையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். எதற்காக மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு பயிர்களை நம்ம பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்முடைய மண் வளத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மண் தான் ஒவ்வொரு விவசாயத்துக்கு அடிப்படை ஆதாரமாக விளங்கக்கூடியது. தொடர்ந்து நம்ம விவசாயம் பண்ணிகிட்டே வரோம். அப்படி தொடர்ந்து விவசாயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை பயிர்கள் தன்னுடைய விளை பொருட்கள் மூலிமா அதிகப்படியாக எடுத்துக்கிறதுனால மண்ணில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்களுடைய அளவு குறைஞ்சிட்டே போகும்போது திரும்ப நம்ம விவசாயம் பண்ணும்போது அதனுடைய மகசூல் நம்ம நினைக்கிற அளவுக்கு வர்றதில்லை. ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம நம்மளுடைய மண்ணை ஒரு 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுத்து பரிசோதனை பண்ணி அந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, எது குறைபாடோடு இருக்குது, அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம், எந்தெந்த சத்துக்களை நம்ம அதிகப்படியாக போடணும் குறைச்சி போடணுங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு விவசாயத்தை பண்ணும்போது மண் வளம் நம்மளுக்கு கெடாமல் இருக்குது. அது இல்லாமல் நம்ம அதிகப்படியான மகசூலை நம்ம ஈட்ட முடியும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையில் நம்ம ஒரு நவீன மண் பரிசோதனை ஆய்வு கூடத்தை நம்ம நிறுவி இருக்கிறோம். ஸோ இங்கே விவசாயிகள்லாம் உங்களுடைய மண் தோட்டத்து மண்ணை வயல் மண்ணை கொண்டு கொடுத்தீங்கன்னா அதில் உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மை, கண்டக்டின்னு சொல்லக்கூடிய உப்புத்தன்மை, அப்புறம் ஆர்கானிக் கார்பன் தான் மண்ணுடைய உயிர் மூச்சுன்னு சொல்கிறோம். அந்த அங்கக பொருட்களுடைய அளவு, அப்புறம் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்களினுடைய அளவு, இது இல்லாமல் 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களான கால்சியம், மெக்னீசியம், அப்புறம் நுண்ணூட்டச்சத்துக்கள் பயிருக்கு குறைஞ்ச அளவு தேவைப்பட்டாலும் அதனுடைய பயன்கள் அது ரொம்ப அதிகம். அந்த பயன்களை நம்ம பெறதுக்காக நுண்ணூட்டச்சத்துக்களையும் நம்ம இங்கே இந்த மண் பரிசோதனை ஆய்வுக்கூடத்தில் மண்ணில் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பரிசோதனை மூலிமா கொடுக்குறோம். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, மண் பரிசோதனை ரிப்போர்ட்டோட நீங்கள் என்ன பயிர் பண்ண போகிறீங்களோ அந்த பயிருக்கு என்னென்ன உரங்கள் இடணுங்கிறத ஒரு மண் வள அட்டையோடு சேர்த்து அந்த கிராப் பேஸ்டு ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடிய பரிந்துரையோடு நம்ம இங்கேருந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி மண் பரிசோதனை இல்லாமல் நீர் மாதிரி நம்ம இங்கே நம்ம லேபில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு லிட்டரு தண்ணி, நம்ம ஒரு போர்வெல் வாட்டர் ஆகட்டும், கிணத்து தண்ணி ஆகட்டும், ஒரு லிட்டர் அளவுக்கு கொண்டுட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா நீர் மாதிரி நம்ம பரிசோதனை பண்ணி அதுக்கேற்ற பரிந்துரைகளை நம்ம இங்கே கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதனால் எல்லா விவசாயிகளும் இந்த மண் பரிசோதனை ஒரு முறையாவது நீங்கள் எடுத்து பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கிராப் பண்ணும்போது நம்மளுக்கு அதிக மகசூலை நம்மளால் பெற முடியும். இந்த மாதிரி மண் பரிசோதனைக்கு மண் மாதிரிகளை எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ஏக்கர், அதாவது ஒரு ஹெக்டருக்கு ஒரு சாம்பிள்ங்கிற மாதிரி எடுக்கணும். அந்த சாம்பிள் நீங்கள் எடுக்கும்போது பயிர் எதுவும் நம்ம அங்கே பயிர் பண்ணியிருக்கக்கூடாது. தரிசு நிலமாக இருக்கும்போது தான் அந்த மண் மாதிரிகளை நம்ம எடுக்கணும். பார்த்திங்கன்னா வரப்போரங்களில் குப்பைக்குழி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம அந்த மண் மாதிரிகளை சேகரிக்கக்கூடாது. அந்த 2.5 ஏக்கர், அந்த 1 ஹெக்டரில் பார்த்திங்கன்னா 10 இடத்துல நம்ம எடுக்கணும். 10 இடத்துல எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஜாக் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. கோணல் மானலாக அந்த ஒரு 2.5 ஏக்கரால் ஒரு 10 இடத்துல அந்த ஜிக்ஜாக் மெத்தடில் எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறது பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் 15 சென்டிமீட்டர், அதாவது ஒரு அரை அடிக்கு வி ஷேப்பில் நம்ம வெட்டிட்டு அந்த மேலேருந்து அந்த 15 சென்டிமீட்டரில் மேலேருந்து கீழ் நோக்கி லேயராக நம்ம கலெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 இடத்துல எடுக்கும்போது ஒரு இடத்துல ஒரு 1/2 கிலோ எடுத்திங்கன்னா கூட ஒரு 5-6 கிலோ நம்மளுக்கு மண் மாதிரிகள் கிடைக்கும். அதை ஒரு சுத்தமான பாலித்தீன் கவரை பரப்பிட்டு அது மேலே பரப்பிட்டு நீங்கள் அதை பாதியாக நல்லா கலக்கிட்டு அதை பாதியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். அந்த பாதியை ரிமூவ் பண்ணிவிட்டு மீண்டும் அதை பரப்பி விட்டு 4ஆக பங்கணும். 4 பிரிவாக பிரித்து அதில் ஆப்போசிட்டில் கூடிய 2 பாகங்களை ரிமூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஆய்வுக்கூடத்துக்கு வரும்போது 1 கிலோ இருக்கிற அளவுக்கு மண் மாதிரி நீங்கள் ஒரு சுத்தமான பாலித்தீன் பையில் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடிய பாலித்தீன் பையில் பெயர், முகவரி, உங்களுடைய கிராமத்தினுடைய பெயர், அந்த சர்வே நம்பருடைய விவரங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் கொண்டு நம்ம ஆய்வுக்கூடத்தில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்ட்டு ஒரு மண் வள அட்டை கொடுப்போம். அந்த மண் வள அட்டையில் நீங்கள் என்ன பயிர் அடுத்தது பண்ண போகிறீங்களோ அதுக்கு என்னென்ன உரங்கள் எவ்வளவு விகிதாச்சாரத்தில் போடணுங்கிற அந்த பயிர் பரிந்துரையும் உங்களுக்கு அதோட இணைச்சி கொடுப்போம். அதனால் விவசாயிகள் இந்த மாதிரி ஒரு மண் மாதிரிகள், நீர் மாதிரிகளை நம்ம பரிசோதனை கூடத்தில் கொடுத்து அந்த மண் மாதிரியினுடைய முடிவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப நீங்கள் உரங்களை போட்டு நல்லா மகசூல் எடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டு நன்றி கூடி விரைபடுகிறோம். வணக்கம். மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு.